நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அன்பார்ந்த ஜாஸ்வா டிவி நேயர்களுக்கு ஆண்டவரும் உலக இரட்சகருமாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் சமாதான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு ஜாஸ்வா டிவி குடும்பமாக இணைந்து உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். சுகமளிக்கும் ஆராதனை நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இம்மட்டுமாய் நடத்தி வந்த வினேசர் இனிமேலும் நடத்தி செல்வாராக. இந்த வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை நிச்சயமாக கர்த்தர் செய்வார். விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு காத்திருங்கள். இப்பொழுதும் ஒரு ஆரம்ப ஜெபத்தை நாம் செய்யலாம். எல்லாரும் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திருப்பி அப்படியே கண்களை மூடி, துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் கரத்தால், துடைத்திடுமே கண்ணீரெல்லாம் கிருபையின் கரத்தால், நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் துதித்திடவே, நிறைத்திடுமே ஆனந்தத்தால் மகிழ்வுடன் அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாரோமே, தேற்றிடுமே உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், தேற்றி உள்ளங்களை இயேசுவின் நாமத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், ஆற்றிடுமே காயங்களை அபிஷேக தைலத்தினால், அசைவாடும் தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடமசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆமென். ஆண்டவரே, கண்ணீரோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே, நீர் காண்கிற தேவனாக இருக்கின்றீர். ஆண்டவரே, எதனால் இவ்வளவு கண்ணீர், எதனால் இவ்வளவு வேதனைகள் என்று சொல்லி எங்களுக்கு தெரியலப்பா. ஆனால் நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கிறீர். நீர் ஒவ்வொருவரையும் உம்முடைய உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறீரப்பா. உமக்கு மறைவானது ஒன்றுமில்லை என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இயேசுவே, நீர் கிருபையாய் மனம் இறங்கி ஆண்டவரே, இவர்களுடைய குறைகள் குற்றங்களினால கண்ணீர் இருக்குமானால் தயவாய் அந்த குறைகள் குற்றங்களை எல்லாம் மன்னித்து பாவங்களை ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த இரத்தத்தினால கழுவி சுத்திகரித்து பிள்ளைகளுடைய கண்ணீரை தீர்க்கும்படியாக, ஒருவேளை ஆண்டவரே அப்பா அது அவருடைய சரீர பிரச்சனையாக இருக்குமா,
இயேசுவே அந்த சரீரத்திலிருந்து ஆண்டவரே நீர் விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இயேசுவே, எதனால் இந்த பிரச்சனை என்ன யாது என்று சொல்லி நாங்கள் கேட்கலப்பா. ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும், விடுதலை கொடுக்கக்கூடியவர் இயேசு மாத்திரம். இயேசு ஒருவரால் தான் விடுதலை கொடுக்க முடியும். இயேசு ஒருவரால் தான் நோய்களை மாற்ற முடியும். இயேசு ஒருவரால் தான் அசுத்த ஆவிகளை துரத்த முடியும். அந்த நாமத்திற்கு வல்லமை உண்டு என்பதனை மாத்திரம் நாங்கள் அறிந்தவர்களாக ஆண்டவரே, அப்போஸ்தலர்கள் சொன்னது போல நீங்கள் கேட்ட அந்த நாமமே இவனை பலப்படுத்தினது என்று சொன்னது போல அந்த நாமம் பலப்படுத்தும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது ஆண்டவரே நீர் கிரியை நடப்பிப்பீராக, கிரியை நடப்பிப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே உம்முடைய கரம் இறங்கி வருவதாக, கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே விடுதலை கொடுக்கிற கரம் இறங்கி வருவதாக. ஆண்டவரே, அன்று இஸ்ரவேல் ஜனத்தாருடைய கூக்குரலை கேட்ட தேவன் ஆண்டவரே, அதை கேட்டு ஆண்டவரை விடுதலை கொடுக்கும்படியாக இறங்கி வந்தேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. அதே போல கண்ணீரோடு கூக்குரல் இட்டு கொண்டு இருக்கிறாங்களே, யார் எங்களை விடுவிக்க கூடும்? யார் எங்களை இந்த வியாதியிலிருந்து விடுவிக்க கூடும்? யார் இந்த பாவத்திலிருந்து விடுவிக்க கூடும்? யார் இந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க கூடும்? யார் இந்த மந்திரிக பில்லி சுனிய கட்டுகளிலிருந்து விடுவிக்க கூடும்? யார் இந்த பிசாசினுடைய கட்டுகளிலிருந்து விடுவிக்க கூடும் என்று சொல்லி அங்கலாய்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் மீது இப்பொழுது உம்முடைய தேவ கரம் இறங்கி வருவதாக, ஆணிபாய்ந்த கரம் இறங்கி வருவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே சுகமளிக்கிற வல்லமை இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. ஆரம்பம் முதல் ஆண்டவரே நீர் கிரியை நடப்பிப்பீராக, கிரியை நடப்பிப்பீராக. ஆண்டவரே, நான் ஏன் வாழ்க்கை வாழணும்? இனி நான் இருந்து என்ன பிரயோஜனம்? என்னால் என் குடும்பத்திற்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் என் வீட்டிற்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் என் கணவருக்கு பிரயோஜனம் இல்லை, என்னால் என் பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி ஆண்டவரே தற்கொலைக்கு நேராக ஓடிக்கொண்டு இருக்கிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு ஆண்டவரே. ஒரு தாய் போல தேற்றுகிற ஆண்டவர், ஒரு தாய் போல தேற்றுகிற ஆண்டவர் ஆண்டவரே, ஒரு தந்தை போல சுமக்கிற ஆண்டவர் அல்லவா ஆண்டவரே. தோளின் மீது சுமந்து வந்தீரே இஸ்ரவேல் ஜனங்களை. இயேசுவே, இவர்களுடைய ஆண்டவரே அங்கலாய்ப்பை தகப்பனீர் கேட்டு ஆண்டவரே விடுதலை கொடுக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய நாமத்தை நீர் விளங்க பண்ணும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறேன் அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே, உம்முடைய உயிர் தெழுந்த வல்லமை இப்பொழுதே கிரியை நடப்பிக்கும்படியாக உம்மை நோக்கி பார்க்கிறோம். இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை ஆண்டவரே நீர் மாற்றி போடும்படியாக, கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம். நீர் ஆரம்பத்திலிருந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அநேகருடைய உள்ளத்தை நீர் தேற்றி கொண்டு இருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க உள்ளத்தில் ஒரு சமாதானத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் பண்ணி கொண்டு இருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அந்த தைலம் ஆண்டவரே, அந்த அபிஷேக தைலம் இறங்கி வருகிறமைக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. பிள்ளைகள் ஸ்தோத்திர பலி இடட்டும் ஆண்டவரே, உமக்கு சாட்சியாக எழும்பட்டும். இயேசு எனக்கு விடுதலை கொடுத்தார், இயேசு என்னுடைய கண்ணீரை துடைத்தார், இயேசு என்னுடைய துக்கத்தை மாற்றினார் என்று சொல்லி சாட்சி பகிர தகப்பன் நீர் கிருபை செய்வீராக, கிருபை செய்வீராக. இயேசுவே, உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. ஆரம்பம் முதல் முடிவு வரை தேவ பிரசன்னம் கூட இருந்து வழி நடத்தட்டும். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். அதற்கு விரோதமாக இருக்கிற எல்லா சத்துருடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்பட்டு போகும்படியாக ஜெபிக்கிறேன். ஆவியானவர் நீர் கொடியேற்றுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். ஆரம்பத்திலே கர்த்தர் விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் உள்ளத்தை தேற்றி கொண்டிருக்கு. இப்போ உள்ளத்தில் ஒரு சமாதானம் இருக்குல்ல, ஒரு சந்தோஷம் இருக்கு. இயேசு என் உள்ளத்தில் வந்துட்டார். இயேசு உங்கள் உள்ளத்தில் வந்ததோட வெளிப்பாடு தான் அந்த சந்தோஷம்.
உள்ளத்தில் ஒரு சமாதானம், ஏதோ ஒரு பெரிய பாரம் உங்களை விட்டு நீங்கினது போல இருக்குல்ல, அதுதான் இயேசு உங்களுக்குள்ள வந்துட்டார். கூப்பிட்ட உடனே அவர் வருகிற தேவனாக இருக்கிறார். அவர் யாரு, எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இனம், எதையும் பார்க்கக்கூடியவர் அல்ல. அவரை நோக்கி யார் கூப்பிடுகிறார்களோ கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் இறங்கி வந்து பதில் கொடுக்கிற தேவன். அதுதான் உங்க உள்ளத்துல ஒரு சந்தோஷம் இருக்கு, அதுதான் உங்க உள்ளத்துல ஒரு சமாதானம் இருக்கு. பிரச்சனைகள் தான், ஏதோ பயங்கரமான பிரச்சனைகள் தான் இருந்துகிட்டு இருக்கிறீங்க. ஆனாலும் அந்த பிரச்சனையில் இருந்தாலும் இப்போ அவரை நோக்கி, அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது உங்கள் உள்ளத்தில் ஒரு சமாதானம், ஒரு பெரிய பாரம் இறங்கினது போல இருக்குல்ல, இயேசு வந்துட்டார். இன்னும் உங்கள் வாழ்க்கையில் விடுதலை தான். எனவே இந்த ஒரு பாடலை பாடலாம். அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் லேசான உபத்திரவம். உங்களுக்கு பார்க்கையில் அது பெரிய பாரம் போல இருக்கலாம், அவருக்கு லேசான காரியம், லேசான காரியம் சீக்கிரத்தில் மாற்றி போட்டுருவார். ஒன்னே ஒண்ணுதாங்க, உங்க இருதயத்தில் இயேசுவுக்கு இடம் கொடுத்துருங்க. இயேசு உம்மால தான் முடியும் அப்பா அப்படின்னு சொல்லி இடம் கொடுத்துருங்க. அவர் நிச்சயமாக உங்க வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பாடலாமா? அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம், சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிற நேரம். கோபம் இருக்கா? கோபம்லாம் மாறும். பாவ பழக்கங்கள் இருக்கா? பாவ பழக்கம்லாம் மாறும். எல்லாவற்றையும் புதிதாய் மாற்றிக்கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்து, நீங்க உத்தரப்பட்டவர்களா பதில் ஒரு பெரிய மகிமையான காரியம் நடக்க போகுது. நமக்கு வந்திடுமே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கிற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டார், பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். மன்னவன் இயேசு வருகை மகிழ்ந்து நாமும் களிகூறுவோம். சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் இந்த லேசான உபத்திரவம் மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றார். மகிமையின் தேவ ஆவிதமே மண்ணான வாழ்கின்றார். சோர்ந்து நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அல்லேலூயா. அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மீண்டுமாக உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் இரக்கமும் சமாதானமும் உங்களுக்கு உண்டாவதாக. இந்த நாளில் ஆரம்பத்திலிருந்தே கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த நாள் கர்த்தர் நமக்கு தருகிற வார்த்தை என்னவென்றால், சங்கீதங்களின் புஸ்தகம் 85ஆம் சங்கீதம், சங்கீதம் 85, அதில் 12, கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார். அவர் நன்மையை தருகிற தேவனாக இருக்கின்றார். பரத்திலிருந்து அவர் கொடுக்கக்கூடியது நன்மையைத்தான் கொடுப்பார். அவர் தீமையை கொடுக்கிற தேவன் அல்ல. ஒருவேளை நம்மை சோதிக்க வேண்டும் என்றாலும் அவர் தீமையினால் நம்மை சோதிக்கிற தேவன் அல்ல என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் கர்த்தர் நமக்கு நன்மையை தருகிறார். அதை நம்ம எப்படி சோர்ந்தரிக்கிறோம், எந்த முறையில் நமக்கு நன்மையை தருகிறார், இயேசு நன்மையை தருகிறார் என்றால் எப்படி நன்மையை நமக்கு தருகிறார் என்று சொல்லி பார்த்தால், சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் சங்கீதத்தில் 4வது வசனம் சொல்லுது. சங்கீதம் 65:4, உம்முடைய பிரகாரங்களில் வாசமாயிருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். பரிசுத்த ஆலயமாகிய கர்த்தருடைய வீட்டின் நன்மை, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய ஆலயமாகிய அவருடைய வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் நன்மையை தருகிறவர். அவர் நன்மையை எங்கிருந்து தருகிறார்? தம்முடைய பரிசுத்தமான ஆலயத்திலிருந்து நமக்கு நன்மையை தருகிறவராக இருக்கிறார். அந்த நன்மையினால திருப்தி ஆவோம் என்று சொல்லி சங்கீதக்காரன் அங்கு பாடுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்தின் நன்மை, கர்த்தருடைய ஆலயத்தில் எந்தெந்த நன்மைகளை யார் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொல்லி பார்த்து நாமும் அதன்படி பெற்றுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறோம். நாமும் அதன்படி செய்தால் நமக்கும் அந்த நன்மையை நாமும் பெற்றுக்கொள்ளலாம். சரி, அதற்காக ஆலயத்திற்கு தான் போகணுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 1 கொரிந்தியர் அதில் 3வது அதிகாரம் அதில் 17வது வசனம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3:17, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம் அப்படின்னு சொன்னா இயேசு வாசம் செய்யக்கூடிய வீடு, கர்த்தர் வாசம் செய்யக்கூடிய வீட்டிற்கு பெயர்தான் ஆலயம். அப்போ நீங்களே அந்த ஆலயம் என்று சொன்னால் கர்த்தராகி இயேசு எனக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறார், அவர் என் வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அவர் என் கூட இருக்கும் பொழுது நான் அந்த ஆலயமாக இருக்கிறேன் என்றால் என்னுடைய ஆலயத்தில் அந்த நன்மையால் எனக்கு திருப்தி கொடுப்பார். அப்படின்னா என்ன ஆலயம் அப்படின்னா, அந்த ஆலயத்தில் நம்ம வேண்டுதல் செய்யும் பொழுது
இயேசு ஆலயத்தில் இருக்கும் பொழுது என்ன நடந்தது, அந்த ஆலயத்தினால நன்மையை எப்படி பெற்று கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்து, அதே போல நாமும் அந்த ஆலயமாக இருக்கிறோம். இயேசு இருக்கிறார் நம்முடைய இருதயத்தில். நம்ம அவரை நோக்கி வேண்டுதல் செய்யும் பொழுது அவர் நமக்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே அதை பார்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, 1 சாமுவேலின் புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும் பொழுது அங்கு ஒரு அன்னாளை குறித்து நம்ம போடப்பட்டு இருக்கிறது. அங்கு எல்கானாவிற்கு 2 மனைவிகள் இருக்கிறார்கள். 2 மனைவிகள், ஒருத்தி குழந்தை இருக்கு, இன்னொருத்திக்கு குழந்தை இல்லை. அன்னாளுக்கு குழந்தை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இதன் நிமித்தம் அவன் ஒவ்வொரு வருஷமும் தேவாலயத்திற்கு அவன் சென்று வருகிறான். கர்த்தருடைய ஆலயத்திற்கு போய் அங்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திர பலியிட்டு பாவ பலி, நிவாரண பலி, எல்லா பலிகளையும் செலுத்தி விட்டு வருகிறவனாக இருக்கிறான். அவனை குறித்து பார்க்கும் பொழுது அவன் கஷ்டப்பட்டவனோ வேதனைப்படுகிறவனோ அல்ல, நல்ல வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய ஒருவன் தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய மனைவியாக இருக்கிற அந்த அன்னாளுடைய நிலைமையை கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அன்னாளுக்கு நல்ல கணவர், நேசிக்கிற ஒரு கணவன். அங்கு 5வது வசனம் சொல்லுது, அன்னாளை அங்கு 4வது வசனம், அங்கே எல்கானா பலியிடும் நாளிலே அவன் தன் மனைவியாகிய பெனினாளுக்கும் அவளுடைய எல்லா குமாரருக்கும் குமாரத்திகளுக்கும் பங்கு போட்டு கொடுப்பான். அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு இரட்டிப்பான பங்கு கொடுப்பான். அவளுக்கு கணவனும் இவள் மீது ரொம்ப நேசமாக இருக்கிறான், அன்பாக இருக்கிறான். பெனினாளுக்கு அவளுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் 1 பங்கு அப்படின்னா இவளுக்கு 2 பங்கை கொடுக்கிறான். நல்ல சந்தோஷம், நல்ல வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனா தேவாலயத்திற்கு வரும்பொழுது மாத்திரம் அவள் அழுது கொண்டே இருக்கிறாள். 7வது வசனத்தில், அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில் அவன் வருஷந்தோறும் அந்த பிரகாரமாய் செய்வான். இவள் அவளை மனமடிமாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். மற்ற நேரத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருவேளை கூட்டு குடும்பமாக இருந்திருக்கலாம், அந்த வீட்டில் இருக்கிறது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அன்னாள் எல்லா வேலையும் வீட்டில் செய்கிறவளாக இருக்கலாம். எனவே அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. எப்போ தேவாலயத்திற்கு வருகிறார்களோ அங்கே அதுதான் வசனம் சொல்லுது, ஒவ்வொரு வருஷம் வரும்பொழுது இவள் அவளை மனமடிவாக்குவாள். அப்பொழுது அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாள். எப்போ தேவாலயத்திற்குன்னு வருகிறார்களோ அப்போ இந்த பிரச்சனை, அதாவது வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது பிரச்சனை. வீட்டில் இருக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. வீட்டில் பாருங்க, பிள்ளைகள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு இருப்பாங்க. அப்போ வீட்டில் இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது. எங்கேயாவது வெளியில போகும் பொழுது பார்த்தா யாரு இவனை கேட்டுருவாங்களோ, யாரு இவனை குறித்து சொல்லிடுவாங்களோ, ஒரு பயம், ஒரு நடுக்கம் ஒவ்வொருவருக்குள்ளாக வந்து விடுகிறது. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகள், ஒரு சில பிள்ளைகள்லாம் வியாதியோடு இருக்கிறவங்கள கூட்டு போக முடியாது ஒரு நல்ல காரியங்களுக்கு. அப்போ அந்த நேரத்தில் அவர்களுக்கு மனம் அடிவாகி அழுது கொண்டிருக்கிறார்கள். அதே போலதான் இங்கு அன்னாளும் அழுது கொண்டிருக்கிறாள். வீட்டில் இருக்கிற எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா எப்போ தேவாலயத்திற்கு வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய நேரம், அந்த இடத்துல முக்கியமான இடங்கள், அங்கு எல்லா யூதர்களும் கூடி அங்கு கர்த்தருக்கு ஆராதிக்கிற வரக்கூடிய இடம், அந்த இடத்துல வைத்து இவளை மனம் அடிவாக்கி இவளை அழ வைத்து கொண்டே இருக்கிறாள். காரணம், இவளுக்கு குழந்தை இல்லை. அதனால இங்க இவளை அழ வைத்து கொண்டு இருக்கிறாள். வருஷம் வந்து கொண்டிருக்க, எத்தனை வருஷம்னு தெரியல, ஆனா வருஷம் வரும்பொழுது இவள் அழுது கொண்டே தான் இருக்கிறாள். வந்தது எங்க? தேவாலயத்திற்கு. எங்கு வந்திருக்கிறோமோ அந்த இடத்துல போய் என்ன யாதுன்னு கேட்கல, பேசல, சொல்லல. ஆனா போய் ரூம் போட்டு இருக்கிற இடத்துல உட்கார்ந்து அழுக.
இப்படித்தான் நிறைய பேருடைய வாழ்க்கை இருக்கு. நம்ம தான் தேவனுடைய ஆலயமாக இருந்து கொண்டு இருக்கிறோம், ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செயல்படலை. ஏன்னா அவரை விட்டுட்டு எனக்குள்ளாக இயேசு இருக்கிறார், எனக்குள்ளாக பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார், அவர் வாசம் செய்கிற தேவாலயமாக நான் இருந்து கொண்டிருக்கிறேன், எனக்குள்ளாக கர்த்தர் இருக்கிறார், அப்போ நான் முதல்ல கர்த்தரிடத்துல சொல்லணும் அப்படிங்கிறத விட்டுட்டு என் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனைய, வீட்டில் உள்ள இருக்கிறவங்ககிட்ட பிரச்சனையே சொல்லாம, வீட்டில் இருக்கிறவங்கள பிரச்சனையே சொல்லாம, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கள சொல்லாம, எங்கேயோ தூரத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனையை சொன்னா அவங்க வந்து என்ன பிரச்சனையை தீர்க்க போகிறாங்க? அவர்களாலே முடியாது, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களாலே முடியாது, வீட்டில் இருக்கிறவங்களால முடியாது. ஒன்னே ஒன்று, உங்களுக்குள்ளாக இருக்கிற இயேசுவால மாத்திரமே உங்களுடைய பிரச்சனைகளை தீர்க்க முடியும். நிறைய தவறு அங்கதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். கர்த்தரை விட்டுட்டோம், இயேசுவை விட்டுட்டோம். அவர் துக்கங்களை சுமந்து கொண்டேங்கிறாரு, அவர் நோய்களை சுமந்து கொண்டேங்கிறாரு. ஆனா அதையெல்லாம் அக்கிரமத்துக்காக நான் பலியாயிட்டேன்னு சொல்றாரு. ஆனா அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டுமாக நம்ம வேறு எல்லா இடத்திற்கும் செல்றோமே தவிர நமக்குள்ளாக இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பார்ப்பது இல்லை. இவளும் அதே போலதான் இருந்து கொண்டு இருக்கும் பொழுதுதான் ஒரு நாள் இவளுடைய கண் திறக்கப்படுகிறது. கண் திறக்கப்பட்ட உடனே நான் எதற்காக வந்திருக்கிறேன், நான் யார்? ஐயா, நான் தேவாலயத்தில் தேவனை நான் தரிசிப்பதற்காக, அவருக்கு பலி செலுத்துவதற்காக நான் வந்திருக்கிறேனே, நான் எங்கு இருந்து அழுது கொண்டிருக்கிறேன்? நேர தேவாலயத்திற்குள்ளாக போகிறாள். தேவாலயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறத எல்லாவற்றையும் சொல்லுகிறாள். ஐயா, நான் வருஷம் வருஷம் வந்தேன், வருஷம் வருஷம் உங்களுடைய ஆலயத்துக்கு வரணும் தான் சந்தோஷமா கிளம்பி வர்றேன். ஆனா வந்து இங்க இருக்கும் பொழுது, தங்கும் பொழுது, என்னுடைய சக்களத்தை இப்படி பேசின உடனேயும், என்னுடைய சகோதரி இப்படி பேசின உடனேயும் நான் அழுது கொண்டே அங்கேயே இருந்து விடுறேன். உங்க சமூகத்தில் நான் வரல. இப்படித்தான் நாமும் அழுது கொண்டே இருக்கிறோம். நம்முடைய பிரச்சனையை குறித்து அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறோம், கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவரும் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஏம்மா, நான் இருக்கிறேனே, நீ என்கிட்ட ஏன் சொல்ல மாட்டேங்கிற? போய் உன் கணவர்கிட்ட போய் சண்டை போடுற, உன் பிள்ளைகிட்ட போய் சண்டை போடுற, பக்கத்து வீட்டில் போய் சொல்ற, இன்னும் யார் யாருக்கெல்லாம வர சொல்ற, போலீஸ் ஸ்டேஷன் போறன்ற, மருத்துவமனைக்கு போறன்ற, வக்கீல போய் பார்க்க போறன்ற. ஆனா உன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியவர் நான் இருக்கிறேன், நீ ஏன்கிட்ட கேட்கலையே, என்கிட்ட கேட்கலையே. அதான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தர் நன்மையானதை தருகிறவர், ஆலயத்தின் நன்மை. நீங்கள் அவருடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றால் ஏன் அந்த நன்மையை இதுவரைக்கும் பெற்றுக்கொள்ளவில்லை? நீங்க அவற்றை கேட்கல, கேட்கக்கூடிய விதமா கர்த்தரிடத்துல கேட்கல. அன்னாள் தன்னுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் ஊற்றி விட்டாள். ஐயா, என் பிரச்சனை என்ன? இப்படிப்பட்ட சூழல் நான் வந்துகிட்டு இருக்கிறேன், எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் பிரச்சனை. எனக்கு இந்த அழுக, இந்த நிந்த, என் அவமானம், என் பாடு, என் கண்ணீர், என் துக்கம் எல்லாவற்றிற்கு காரணம் ஒன்னே ஒன்று, எனக்கு குழந்தை இல்லை. நீங்க எனக்கு ஆம்பளை பிள்ளைய மட்டும் கொடுத்துருங்க, ஒரு பிள்ளைய, அதை உங்களுக்கே கொடுத்துட்றேன். அடுத்த வருஷமே அவள் குழந்தையை பெற்றெடுக்கிறாள். அதே போல கொண்டு வந்து கர்த்தரிடத்துல கொடுத்துடுறா. அவள் இன்னும் மீண்டுமாக அவள் பிள்ளைகளை பெற்றெடுத்தாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதுக்கு அடுத்து அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் அவள் பெற்றாள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். குழந்தையே இல்லாமல் அழுது கொண்டு இருந்தவள், அழுது கொண்டு இருந்தவள், புலம்பிக் கொண்டு இருந்தவள், எல்லாம் என்னை கேவலப்படுத்துறாங்க, என்னை அவமானப்படுத்துறாங்க, என்னை நிந்திக்கிறாங்க, என்னை ஒரு இடத்துக்கு நல்ல இடத்துக்கு வர முடியறதில்லை, இப்படி அழுது புலம்பிக் கொண்டிருந்தவள் எப்போ ஆலயத்தில் இருக்கிற தேவனிடத்துல பேச ஆரம்பித்தாளோ, எப்போ ஆலயத்திற்குள்ளாக வந்து தேவனிடத்துல தன்னுடைய பிரச்சனையை சொல்ல ஆரம்பித்தாளோ, தேவனிடத்துல தன்னுடைய குறைகளை சொல்ல ஆரம்பித்தாளோ, தேவன்
அவருடைய கர்ப்பத்தை திறந்தார். அவருடைய அடைக்கப்பட்ட கர்ப்பம் திறக்கப்பட்டது. உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் அடைபட்டு போய் கிடக்கிறது. நிறைய பிரச்சனை அடைபட்டு போய் கிடக்கிறது. காரணம், நீங்கள் அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற இடம் வேறு. இன்று கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். நான் அளிக்கும் நன்மையால் நீ திருப்தி ஆகணும். நான் நன்மையானதை தருகிறவர் தான். என்கிட்ட இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ளணும்னா நான் இருக்கக்கூடிய இடம் ஓன்ட்ட தான் இருக்கிறேன். நான் வேற எங்கேயும் இல்லை. உன் கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறேன். உன்னோடு கூட இருக்கிறேன். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை தூக்கி 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையில் போடப்பட்டு இருக்கும் பொழுது 4வது நபராக உலாவின அதே தேவன். நீங்க எந்த பிரச்சனையில் இருக்கிறீர்களோ, எந்த அவமானத்தில் இருக்கிறீர்களோ, எந்த நிந்தையில் இருக்கிறீர்களோ, உங்களோடு கூட அவரும் இருந்து கொண்டுதான் இருக்கிறார். சிறைச்சாலையில் யோசேப்போடு கூட இருந்த தேவன் உங்களோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். உங்களோடு கூட அவரும் பாட அனுப்பித்துக் கொண்டு இருக்கிறார். பவுல்கிட்ட சொல்றாரு, சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய்? சொல்றான், யார் ஐயா நீரு? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. ஏன் அந்த வார்த்தை இயேசு சொல்லுகிறார்? நீ ஏன் பிள்ளை அடிக்கிற? நீ ஏன் பிள்ளைய பாடுபடுத்துற? நீ ஏன் பிள்ளைய துன்புறுத்துற? என் பிள்ளைய நீ நிந்திக்கிற? என் பிள்ளைய நீ அவமானப்படுத்தி கொண்டு இருக்கிற? என் பிள்ளைய கொலை செய்ய வகை தேடிக்கொண்டு இருக்கிற? அது அவர்களை செய்யல, அவளோடு கூட இருந்து நானும் நிந்தையை சுமந்து கொண்டு இருக்கிறேன், அவமானத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன். எல்லாவற்றையும் அவளோடு கூட இருந்து நான் சுமந்து கொண்டு இருக்கிறேனே. பின்னையே நீங்க அவற்றை சொல்லாம எங்கேயோ போய் அலைந்து திரிந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்? இயேசுட்ட சொல்லுங்க. இந்த ஜபிக்க போறீங்க, இயேசுவே என் கண்ணீர், என் வேதனை, என் நிந்த எல்லாம் என்கிட்ட இருக்க இந்த ஒரே ஒரு சின்ன குறை தான் ஆண்டவரே. அந்த குறையை மாற்றுவதற்கு என்னால் முடியல. என் பிள்ளை குடிக்கிறான், என் கணவர் குடிக்கிறான், ஒரு இடத்துக்கு என்னால் போக முடியல. நான் கைம்பண்ணா இருக்கிறேன், என்னால் ஒரு இடத்துல போய் வேலை செய்ய முடியல ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் நிந்திக்கிறாங்க. கேளுங்க, இயேசுட்ட கேளுங்க. இயேசுட்ட கேட்கும் பொழுது இயேசு உங்களுக்கு விடுதலை கொடுப்பார். இயேசு இடத்துல பேசுங்க. உங்ககிட்ட தான் இருக்காரு, உங்க கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறார். நீங்களே அந்த ஆலயம், அவர் வாசம் செய்கிற வீடு நீங்க தான். நீங்க தான் அவருடைய வீடு. உங்க கூட தான் இருந்து கொண்டு இருக்கிறார். அவர்கிட்ட பேசுங்க. இயேசு உங்களுடைய வாழ்க்கையில விடுதலையை கொடுப்பார். 2வதாக நம்ம பார்க்கும் பொழுது, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் ஆலயத்தின் நன்மை என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தா, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 3வது அதிகாரத்தில் 1 முதல் வாசித்து பார்க்கும் பொழுது, மறுபடியும் இயேசு ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். இயேசு ஜெப ஆலயத்திலாக பிரவேசிக்கிறார். அங்கே சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். சூம்பின கையை உடைய ஒரு மனுஷன் இருக்கிறான். அப்பொழுது அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அவன் தேவாலயத்துக்கு சூம்பின கையை உடையவனாக இருந்தாலும் அவனிடத்தில் முறுமுறுப்பு காணப்படவில்லை. நான் சூம்பின கையா இருக்கு, என்னை பார்த்து மற்றவர்கள் கிண்டல் பண்ணுவார்கள், கேலி பண்ணுவார்கள். ஏன் என்னை கர்த்தர் இப்படி படைத்திருக்கிறார்? இயேசு ஏன் எனக்கு இந்த குறையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி அவன் இருக்கவில்லை. அவன் தேவாலயத்தில் வந்து அவனும் அமர்ந்திருக்கிறான். அவனும் அமர்ந்திருந்ததுனால அங்கு இயேசுவுக்கு விரோதிக்கிறவர்கள், இயேசுவுக்கு விரோதமாக இருக்கிறவர்கள், இயேசுவை குற்றம் சுமத்த வேண்டும் என்று சொல்லி இருக்கிறவர்கள், அவர்களும் தேவாலயத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பார்க்கிறார்கள், சூம்பின கையை உடைய மனுஷன் வந்திருக்கிறான், மீதி எல்லாம் நல்லா இருக்கிறாங்க, இவன் மாத்திரம்தான் சூம்பின கையோடு இருக்கிறான். அவனால தனியாக எந்த வேலையும் செய்துவிட முடியாது. எதற்காவது யாராவது துணை வேண்டும்.
உதவிக்கு ஆட்கள் தேவையாக இருக்கிறது. எல்லா விஷயத்தையும் முழுமையாக அவனே செய்து கூட முடியாது. ஒரு வெயிட்டை தூக்கணும்னா ஒரு ஆள் தேவை. எல்லாவற்றிற்கும் ஒவ்வொரு ஆள் தேவைப்பட்டு கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு நபராக இருந்து கொண்டு இருக்கும் பொழுது அவன் தேவாலயத்திற்கு வந்ததினால், இயேசு இருக்கிற இடத்திற்கு அவன் வந்ததினால், இயேசுவுக்கு முன்பாக நின்றதினால், அவருடைய பார்வையில் நின்றதினால், அங்கு இயேசுவை விரோதிக்கிறவர்களும் கேட்கிறார்கள், இவர் அற்புதம் செய்தால், ஓய்வு நாள் இவனை சுகமாக்கினால் அவரை குற்றம் சுமத்த வேண்டும். ஓய்வு நாளில் நீர் எப்படி சுகமாக்கலாம், ஓய்வு நாளில் ஒரு வேலையும் செய்யக்கூடாதே அப்படின்னு சொல்லி இயேசு மீது குற்றம் சாட்டும்படியாக அங்கு ஒரு கூட்டம் அமர்ந்து கொண்டு இருக்கிறது. ஒருவேளை இவன் தேவாலயத்துக்கு வரல அப்படின்னா அந்த கூட்டம் இவனை பார்த்திருக்க முடியாது, இவனை குறித்து நினைத்திருக்க முடியாது. இவர்களுடைய இருதயத்தின் நினைவுகளை இயேசு அறிகிறார். இந்த நேரத்தில் நன்மை செய்யக்கூடாது, ஓய்வு நாளில் இவனை சுகமாக்க கூடாது என்று சொல்லி நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இவர்களுக்கும் ஒரு பாடத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஓய்வு நாளில் இவன் சுகவீனமாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு சுகத்தை கொடுப்பது பரிசுத்த குலைச்சல் ஆகாது என்பதனை அவர்களுக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும். இவனும் எல்லா நிந்தைகள் அவமானங்கள் அத்தனை பேர் நல்ல பேர் இருந்தாலும் இவன் ஒருவன் மாத்திரம் குறை உள்ளவனாக இருந்தாலும் அவன் அதை குறித்து கவலைப்படாமல் என் தேவனை நான் மகிமைப்படுத்த வேண்டும், என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், என் தேவனுக்கு நான் பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி அந்த எண்ணத்தோடு அவன் அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தபடியினால் இயேசு அவர்களுடைய சிந்தனையும் பார்க்கிறார், இவனுடைய செயல்களையும் பார்க்கிறார். ஐயா, இவன் எதையுமே முறுமுறுக்கலையே, என்னுடைய குறையை அவன் நினைக்கவில்லையே. நல்லா இருக்கவங்க கூட இன்னைக்கு வேண்டாம், டயர்டா இருக்கு, எனக்கு வேலை இருக்கு, எனக்கு படிக்கணும், எனக்கு அந்த வேலை இருக்கு, ஓய்வு நாளுக்கு ஏன் இன்னைக்கு ஆராதனைக்கு போக வேண்டாம், இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, இன்னைக்கு பைபிள் வாசிக்க வேண்டாம், இன்னைக்கு ஜெபிக்க வேண்டாம். இப்படி ஏதோ ஒரு வகையில் நல்லா இருக்கிறவர்கள் தட்டி கழித்து கொண்டு போகும் பொழுது ஒரு குறைவுள்ள ஒரு மனுஷன் எந்த வேலையை செய்தாலும் அவனுக்கு ஒரு துணை தேவைப்படுகிற ஒரு மனுஷன், இவன் ஆலயத்திற்கு நான் போக வேண்டும் என்கிற வாஞ்சையோடு நான் இயேசுவை பார்க்க வேண்டும், ஆலயத்தில் நான் கர்த்தரை பார்க்க வேண்டும், அவருக்கு பலி செலுத்த வேண்டும், ஆராதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்திருக்கிற அவனுடைய இருதயத்தையும் இயேசு பார்க்கிறார். ஒரு இருதயம் இயேசு எனக்கு நன்மை செய்தாலும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அப்படிதான் சொன்னாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவித்தாலும் தப்புவிக்காமல் போனாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்டவனாக தேவன் எனக்கு குறைவுள்ளவனாக நாம் படைத்திருக்கிறார், அவர் படைப்பு. ஆனாலும் பல வேலைகளை செய்வதற்கு எனக்கு கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார், எனக்கு துணையாக இருந்து எனக்கு தோள் கொடுக்கிறதற்கு நல்ல நபர்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அதற்காக நான் நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் துதித்து கொண்டிருக்கிறான். ஒரு கூட்டம் அவன் நன்மையை பெற்றுவிடக்கூடாது, அவனுக்கு நன்மை செய்தால் நாம் அவருக்கு விரோதமாக நம்ம எழும்புவோம் சொல்லி உட்கார்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் இயேசு பார்க்கிறார். என்ன செய்வது? 5வது வசனத்தில் அவருடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான், அவன் மறுகையை போல சொஸ்தமாயிற்று. இயேசு அவர் சொல்ல கேட்கிறான், இயேசுவை கவனிக்கிறான். ஆலயமாக இருக்கு, இயேசு நம்மளுடைய இருதயத்தில் இருக்கிறார், அவரை என்றாவது கவனிக்கிறோமா?
இயேசுவை பார்க்கிறோமா? அதிகாலை கர்த்தருடைய சமூகத்தில் உட்கார்ந்து இருக்கிறோமா? அல்லது இப்பொழுதும் நாம் எதற்காக இருக்கிறோம்? அவன் இயேசுவுக்கு நான் செய்த கர்த்தர் எனக்கு இதுவரை செய்து வந்தமைக்கு நான் நன்றி செலுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் தேவாலயத்திற்கு வந்தது நிமித்தமாக இயேசு அதை பார்க்கிறார். நான் இயேசுவை பார்க்க வந்திருக்கிறேன். நான் எந்த மனுஷர்களையும் நான் பார்க்கவில்லை. எந்த மனுஷரிடத்திலும் எனக்கு எந்த தேவையும் இல்லை. அவர்கள் என்னை குறித்து என்ன பேசினாலும் சரி, என்னை குறித்து என்ன சொன்னாலும் சரி, அதை குறித்து எனக்கு கவலை இல்லை. என் இயேசுவை நான் பார்க்க வேண்டும். அந்த எண்ணம் அவனுக்குள்ளாக இருந்ததை கர்த்தர் பார்த்தது நிமித்தமாக அவனை சொல்றது, கையை நீட்டு. கையை நீட்டுன்னு சொன்ன உடனே நான் ஏன் கையை நீட்டணும்? என்ன எதுவும் செய்யல. அவனுக்கு தெரியும், இயேசு உன்னை சொன்னால் அதை கீழ்ப்படிந்தால் அது தண்ணீரையும் திராட்சரசமாக மாற்ற அவருக்கு வல்லமை உண்டு. அவனுக்கு தெரியும். அதனால கையை நீட்டுன்னு சொன்ன உடனே அவன் கீழ்ப்படிந்தவனாக கையை நீட்டுகிறான். மறுகை போல அது சொஸ்தமாயிற்று. ஐயா, எனக்கு படிப்பதற்கு ஞானம் இல்லை, என் குடும்பத்தை நடத்துவதற்கு எனக்கு போதிய ஞானம் இல்லை, யாராவது எனக்கு துணைக்கு வேணும். ஒரு சிலரை பார்த்தீங்கன்னா எங்க போக சொன்னாலும் அவளுக்கு துணை வேண்டும். கை கால்கள் எல்லாம் நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு உங்க போயிட்டு வாயா அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே இல்லை, யாராவது ஒரு துணைக்கு ஆள் வேண்டும். ஏன்னா நான் அங்கே போய் நான் பேசிக்கிட மாட்டேன், என்னால் இந்த வேலையை செய்ய முடியாது, எனக்கு தெரியாது. இப்படித்தான் நம்ம சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறோம். ஐயா, இயேசு உங்களுடைய இருதயத்தில் இருந்து கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். அதே போல உங்களை ஏளனமாக பார்க்கிற அவர்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு கடினமான வேலையை கொடுப்பது, உங்களுக்கு கடினமான காரியத்தை, உங்கள் இருதயம் கடினப்படுத்தக்கதான வார்த்தைகளை பேசுவது, உங்கள் இருதயத்தை காயப்படுத்தக்கூடிய காரியங்கள் அத்தனையும் இயேசு கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறார். ஆனால் நீங்கள் யாரை பார்க்கிறீர்கள்? நீங்கள் இயேசுவை பார்ப்பதற்கு அந்த சூம்பின கையை உடையவன் எப்படி வந்து அவருக்கு கீழ்ப்படிந்தானோ அதே போல நீங்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு நீங்கள் இன்று இருப்பீர்களானால், நீங்கள் இதுவரை யாரை துணையாக தேடிக்கொண்டிருந்தீர்களோ அத்தனை துணைகளையும் நீங்கள் விட்டுவிட்டு தனியாக உங்களுக்கு வேலை செய்வதற்கோ குடும்பத்தை நடத்துவதற்கோ படிப்புக்காயினும் சரி நல்ல ஞானத்தை அவர் கொடுப்பார். யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. யாக்கோபு எழுதின பொதுவான நிருபத்தில் அங்கு சொல்லப்பட்டு இருக்கிறது, உங்களுக்கு போதிப்பதற்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீங்கள் ஏன் யாராவது எனக்கு சொல்லி கொடுப்பாங்களா, எனக்கு தெரியலையே அப்படின்னு சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள். ஆனால் அங்கு வசனம் என்ன சொல்லுகிறது? யாக்கோபு 1வது அதிகாரம் 5வது வசனத்தில், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஐயா, எனக்கு ஞானம் இல்லை, ஏன் அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிறீர்கள்? கர்த்தரிடத்தில் கேளுங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். 17வது வசனம் சொல்லுது, 3:17, பரத்திலிருந்து வருகிற ஞானமோ முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாயிருக்கிறது. அப்படிப்பட்ட ஞானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். எல்லாம் இதுல இருக்கு. பரிசுத்தம் இருக்கு, சமாதானம் இருக்கு, சாந்தம் இருக்கு. வீட்டில் சமாதான குலைச்சலா எப்படி சரி செய்யணும், ஞானம் கர்த்தர் கொடுப்பார். பரத்திலிருந்து வருகிற ஞானம் கொடுக்கும். பரிசுத்தமாக வாழ்வதற்கு எனக்கு தெரியலையே, ஞானம் அங்கே பரிசுத்தமுள்ள சுத்தமுள்ளதா அங்கே இருக்கு. சாந்தம், எனக்கு சாந்தம் இல்லை, கோபம் வருது, சாந்தம் இருக்கு. இணக்கம் உள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளால் நிறைந்ததாயும் பட்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதுமாய் இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஞானத்தை அவரிடத்திலிருந்து நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. ஏன் யார் எனக்கு உதவி செய்யலை, யார் எனக்கு உதவி செய்வதற்கு இல்லை என்று சொல்லி மற்றவர்களை குறித்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும்? இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார்.
உங்களுக்குள்ளாகத்தான் இருக்கிறார். நீங்கள் தான் அந்த ஆலயம். அந்த ஆலயத்தில் வசித்து கொண்டு இருக்கிற அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள், அவரிடத்துல கேளுங்கள், அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுப்பார். நீங்களே வேலை செய்யத்தக்கதாக, நீங்களே எல்லா காரியங்களும் செய்து கொள்ளத்தக்கதான கிருபையை அவர் உங்களுக்கு தந்தருளுவார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நம்ம 13வது அதிகாரம் அதில் 10வது வசனத்து முதல் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு ஓய்வு நாளில் இயேசு ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஜெப ஆலயத்தில் இயேசு போதனை பண்ணி கொண்டிருக்கிறார். ஆலயத்தின் நன்மையினால திருப்தியாகும், அதை தான் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஆலயம் நம்ம தான், நமக்குள்ளாகத்தான் இயேசு வாழ்ந்து கொண்டு இருக்கிறார், நமக்குள்ளாகத்தான் பரிசுத்த ஆவியானவர் இருந்து கொண்டு இருக்கிறார். அப்போ நம்ம அவரை பார்க்க வேண்டும், அவரிடத்துல கேட்க வேண்டும், அவரை பார்க்க வேண்டும், அவரை நம்பி வந்திருக்க வேண்டும். அடுத்து இங்கு அதே ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எள்ளளவும் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். இங்கு ஒரு ஸ்திரீ இயேசு தேவாலயத்தில் இருந்து போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு ஸ்திரீ எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாக, அவளுடைய வாழ்க்கை நிமிர முடியாதபடி கூனியாக இருந்து கொண்டிருக்கிறாள். ஆனாலும் என் தேவனை நான் ஆராதிக்க வேண்டும், ஆலயத்திற்கு தவறாமல் செல்கிறவராக இருக்கிறாள். கர்த்தரை பார்க்கிறவளாக, அங்கு போய் வேண்டுதல் செய்கிறவளாக இருந்து கொண்டு இருக்கிறாள். அந்த இடத்துல இயேசுவும் வருகிறார். இயேசு அவளை பார்க்கிறார். 18 வருஷமாக இந்த ஆவி இவளை பிடித்து வைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கு பார்க்கிறோம். அங்கு 16வது வசனத்தில், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகி இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், பிசாசின் கட்டுகள். தேவாலயத்தில் வருகிறார். இயேசு அவளை பார்க்கிறார். இயேசு அவளை பார்த்து, இவளும் ஆபிரகாமினுடைய குமாரத்தியாய் இருக்கிறாளே, 18 வருஷமா சாத்தான் இவளை கட்டி வச்சிருக்கிறான், இவள் நிமிர்ந்து விடக்கூடாது, இவளுடைய வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும், மற்றவர்களை போல அல்ல, இவள் விழுந்ததாகவே இருக்க வேண்டும், மேல நோக்கி பார்த்து விடக்கூடாது, இயேசுவை நோக்கி பார்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அமுக்கி வைத்து கொண்டிருக்கிறான். ஆனா இயேசுவினுடைய பார்வை அவளை நோக்கி சென்றது. அவளை இயேசு சொஸ்தமாக்கினார். அவளை இயேசு சொஸ்தமாக்கினார். எந்த கட்டுகளுக்குள்ளாக நீங்கள் இருந்து கொண்டு இருக்கிறீர்கள்? நிறைய கட்டுகள் இருக்கு. பாவம் என்னும் கட்டுகள். நிறைய பிள்ளைகள் போதை வஸ்துகளுக்கு அடிமையாய் போயிருக்கிறார்கள். நிறைய செலிபிரிட்டிஸ் என்று சொல்லக்கூடியவர்கள், பிரபலமானவர்கள் இப்பொழுது போதை வஸ்துகளை கடத்தி கொண்டு வருகிறார்கள். கடத்தி கொண்டு வந்து எல்லா இடங்களிலும் போதை வஸ்துகள் பள்ளிக்கு அருகாமையில் விற்கப்படுகிறது. இது நிமித்தமாக சிறு பிள்ளையிலிருந்து அது பழக்கமாகிவிட்டது. அந்த பழக்கமாகி அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக திசை திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. வாழ்க்கையில் அவர்கள் நிமிர முடியவில்லை, வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற முடியவில்லை, அந்த குடும்பம் முன்னேற முடியவில்லை. இந்த பிள்ளையை சார்ந்துதான் இருக்கிறது. ஆனா அந்த பிள்ளையோ துன்மார்க்கமான வேறொரு பாதையில் சென்று தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறது. கட்டு, பிசாசு கட்டி வைத்திருக்கிறான். மரண கட்டுகள், வியாதி என்னும் மரண கட்டுகள். வியாதி நிமித்தமாக 12 வருஷமாக பெரும்பாடு உள்ள ஸ்திரீ எல்லாற்றையும் செலவழித்து விட்டாள். ஆஸ்தி எல்லாம் மருத்துவர்களுக்கு கொடுத்து விட்டாள். ஒன்றும் இல்லாத ஒரு சூழலை எப்படி வாழ்க்கையில முன்னேற முடியும்? 12 வருஷமாக பெரும்பாடாக இருந்தவள் தன்னுடைய ஆஸ்தி எல்லாம் இழந்து போய்விட்டது என்றால் திருப்பி அவள் அந்த ஆஸ்தியை சம்பாதிப்பதற்கு எத்தனை நாட்கள் ஆகும்? அப்ப அவளுடைய வாழ்க்கையில முன்னேறக்கூடாது என்று சொல்லி பிசாசு இப்படிப்பட்ட மரண கட்டுகளை கொண்டு வருகிறான். எப்படிப்பட்ட கட்டுகளில இருந்தாலும் இயேசு இன்று எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிய போகிறார்.
எல்லா கட்டுகளையும் உடைத்தெறிய போகிறார். சாத்தான் கட்டி வச்சிருக்கிறாள் நிறைய கட்டுகள். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிற எல்லா கட்டுகளையும் இன்று இயேசு உடைத்தெறிய போகிறார். பிள்ளைகளுக்கு திருமணமாக முடியலை, பிள்ளைகள் சொல்லுது நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன்னு சொல்லி மறுத்து கொண்டு இருக்கிறது. 33 வயதாகி 34 வயதாகியும் நான் திருமணம் செய்ய மாட்டேன்னு சொல்லி கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. சாத்தான் இந்த பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிறான். மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஆதியிலே தேவன் துணையை உருவாக்கினார். யாரும் துணை இல்லாமல் கர்த்தர் ஒரு நாளும் வெறுதே வைப்பது கிடையாது. அப்படியானால் சாத்தான் கட்டி வைத்திருக்கிற கட்டுகள், குழந்தையின்மை, அது சத்துரு கட்டி வைத்திருக்கிற கட்டு, எல்லா கட்டுகளையும் இயேசு இன்று உடைத்தெறிய போகிறார். உங்களை நன்மையால் திருப்தியாக்குகிறார். நன்மையால் திருப்தியாக்குகிறார். கர்த்தர் நன்மையானதை உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய வாழ்க்கையில இன்னும் என்ன நன்மைகளை எல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்? இந்த ஆலயத்தின் நன்மையை நம்ம பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்னும் நிறைய நன்மைகள். தேசம் தன்னுடைய பலனை தரும். தேசத்திலும் நாம் நன்மையை பார்க்க போகிறோம். தேசத்தில் மழை இல்லை, வறட்சியாக இருக்கிறது, விவசாயம் செழிக்கல, இன்னும் போர் நடக்கிறது, எல்லா பொருளாதார மந்தம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது, பல பிரச்சனைகள். எல்லாவற்றிலும் இருந்து தேசம் விடுதலையாக்கப்படும். தேசம் நன்மையை கொடுக்கும். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. நீங்கள் இயேசுவை நம்பி வந்திருக்கிற உங்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படும். ஒரு நன்மையும் உங்களுக்கு குறைபட போவது கிடையாது. கர்த்தர் நன்மையானதை தரப்போகிறார். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி இருதயத்தை இயேசுவுக்கு நேராக திருப்பி, உன்னை அதிசயம் காண செய்வேன், நீர் அற்புதம் கண்டிடுவாய் என்று சொல்லி இந்த பாடலை பாடும் பொழுதே இயேசு உங்களுக்கு நன்மையை கொடுக்க போகிறார். இயேசு நன்மையானதை உங்களுக்கு தரப்போகிறார். நீங்கள் நன்மையானதை பெற்றுக்கொள்ளப் போகிறீர்கள். அதற்கு ஆயத்தமாக உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தான் அந்த ஆலயம். இயேசு இருக்கிறார். இயேசு உங்களுக்குள்ளாக இருந்து கொண்டு இருக்கிறார். அந்த இயேசுவை நோக்கி நீங்கள் கேட்க போறீங்க, ஆண்டவரே என்னுடைய தவறுகள் இருந்தால் மன்னிப்பீராக, என்னுடைய பாவங்களை நீர் மன்னிப்பீராக, என்னுடைய குறைகளை நீர் மன்னிப்பீராக, நீர் என்னை அதிசயத்தை காண பண்ண வேண்டும் என்று சொல்லி நீங்கள் இயேசுவை நோக்கி நீங்கள் கேட்பீர்களே என்றால் நிச்சயமாக இயேசு உங்களுக்கு அதிசயங்களை காண செய்ய உண்மை உள்ளவராக இருக்கிறார். இந்த பாடலை பாடலாமா? உன்னை அதிசயம் செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். நீ அற்புதம் காணப் போகிறீர்கள். அதிசயத்தை காண செய்ய போகிறார். உங்களை அற்புதம் செய்யும்படியாக வாக்களித்த தேவன் கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆலயத்தின் நன்மையினால உங்களை திருப்தி ஆக்கப் போகிறார். நிச்சயமாக நீங்களே அந்த ஆலயம். உங்களுக்குள்ளாக இருந்து இயேசு கிரியை செய்ய போகிறார். இயேசு கிரியை செய்ய போகிறார். எல்லா குறைகள் நிறைவாக போகிறது. எல்லாம் எஸ் மை லார்ட். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிளந்தே வழிவிடுமே. வழி திறக்கும் அதிசயம் நடந்திடுமே, செங்கடலும் பிறந்தே வழிவிடுமே. தடைகள் அந்த போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. தடைகள் எல்லாம் தகர்ந்தே போகுமே, இடைஞ்சலெல்லாம் இன்றே மறைந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். எஸ் மை லார்ட். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். அதிசயங்களை காண பண்ணுகிற தேவன், அதிசயத்தை காண பண்ணுவீராக.
பிள்ளைகள் என்னென்ன வாழ்க்கையில் ஆண்டவரே அதிசயம் வேண்டும் என்று சொல்லி இருந்து கொண்டு இருக்கிறார்களோ இப்பொழுதே அதிசயத்தை நீர் ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிற தேவன் என்பதனை நாங்கள் அறிந்திருக்கிறோம், விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரே நீர் ஆரம்பம் முதலே கிரியை செய்து கொண்டு இருக்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இப்பொழுதும் நீர் உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படியாக இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். யாரெல்லாம் ஆண்டவரே காரியத்திற்காக அதிசயத்தை எதிர்பார்த்து இருக்கிறாங்கப்பா, என் வாழ்க்கையில் இந்த பாவத்தை விட்டு என்னால் மீண்டு வர முடியலை, ரொம்ப அதிகமாக இந்த பாவத்தில் அமிழ்ந்து போய்விட்டேன் என்று சொல்லி ஆண்டவரே இருக்கிற பிள்ளைகளை தகப்பனீர் தூக்கி எடுக்கும்படியாக, அந்த பாவத்திலிருந்து விடுதலை உண்டாகும்படியாக, அந்த பாவத்தின் விளைவால் உண்டான ஆண்டவரே வியாதி எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறேன். இயேசுவே நீர் கிருபை 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 செய்வீராக. இன்னும் நிறைய பேர் வாழ்க்கை படகு மூழ்கி போய் இருக்கிறது ஆண்டவரே. இயேசுவே அப்படிப்பட்ட சூழலில் காற்று எதிர்காற்றாக இருந்து கொண்டு இருக்கு ஆண்டவரே. அவங்க வாழ்க்கையில் நான் என்னால் இதை கடந்து செல்ல முடியாத ஒரு சூழலை என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டு இருக்கிற பிள்ளைகளே ஆண்டவரே ஆவியில் உணர முடிகிறதுப்பா. இயேசுவின் நாமத்தினாலே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பன் நீர் விடுதலை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. எதிர்காற்றா இருக்கிறபடியினால் தண்டு வலிக்கிறதுல வருத்தப்படுகிறதை கண்டு இயேசுவே நீர் சீஷர்களிடத்தில் சென்று அவளுடைய படகுல ஏறி ஆண்டவரே நீர் அற்புதத்தை செய்தீரே, அதே போல ஆண்டவரே அதிசயத்தை விளங்க பண்ணும்படியாக ஆண்டவரே வாழ்க்கையில் எழும்பியிருக்கிற எல்லா கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதே அடங்கும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா காற்றுகள் இயேசுவின் நாமத்தினாலே அமைதலாய் போகும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுது ஒரு விடுதலை உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக ஆண்டவரே. எல்லா கொந்தளிப்பு மாறுவதாக. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற ஆண்டவரே பெரிய சமாதான குலைச்சல் ஆண்டவரே, ஒவ்வொருவருக்குள்ளாக இருக்கிற ஈகோ பிரச்சனை ஆண்டவரே, புரிதல் இல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மாறி போகும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதான பிரபுவே நீர் சமாதான பிரபுவாக ஒவ்வொருவர் வீடுகளிலும் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். சமாதானக்காரரே நீர் ஆண்டவரே அப்பா, நீர் மனம் இறங்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு விடுதலை உண்டாகட்டும் அப்பா. வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். உணவு குழல் சுருக்கத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இரத்த நாள சுருக்கத்திற்காக ஜெபிக்கிறேன். இரத்த நாள அடைப்புக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. நரம்பு தளர்ச்சி வியாதினால் இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன்ப்பா. மூளையில் கட்டினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். கேன்சர் நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே மூளை வளர்ச்சி குறைவாக இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தினாலே தகப்பனே நீர் ஒரு அதிசயத்தை காண பண்ணுவீராக. அதிசயத்தை காண பண்ணுவேன், இன்று கண்டிடுவாய் என்று விசுவாசத்தோடு பாடல் பாடியிருக்கிற பிள்ளைகளுக்கு அதிசயத்தை காண பண்ணுவீராக. உம்முடைய அதிசயம் செய்கிற கரம் இறங்கி வரும்படியாக ஜெபிக்கிறப்பா. இன்னும் அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே என்னென்ன அதிசயங்களுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறார்களோ இயேசுவே அந்த அதிசயத்தை காண பண்ணி ஆண்டவரே ஒரு ஆண்டவரே பெரிய திருப்பு முனையை தகப்பனீர் காண செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே தகப்பனே அப்படி செய்து ஆசீர்வதிக்கிற அன்பிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய கரத்தில் முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். God bless you.